பாப்பாவுக்கு ஏதோ வாங்கி வச்சிருக்காங்க. தீபாவளி ட்ரெஸ் இதான். தீபாவளி ட்ரெஸ். அப்புறம் எங்க பாருங்க 5 வயசு இருக்கும்போது கடைசியா தீபாவளி கொண்டாடி இருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது குடும்பமா இந்த சிக்கன் மசாலானா என்னன்னே தெரியலங்க உங்களுக்கு. பாருங்க மசாலாவே அரைச்சி தான் போடுவாங்களாட்டுக்கு. அரைச்சி தான் போடுவாங்களாங்க. இங்கே பாருங்க தீபாவளியாக இருக்குது. மழை பெய்யுது. காலையில் போயிட்டு கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாரும். நான் இதுக்கு மேலே தான் போயிட்டு குளிச்சு வச்சுட்டு அப்படியே பிரச்சனை போனால் தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு அரை கிலோ எடுத்து வந்து அவங்க அங்கே வரமாட்டாங்க. உலகம் கிளியமாக கிடக்கல. அதனால சரி அவங்க இங்கே ஆக்கி சாப்பிட்ணுன்னு எடுத்து வந்து கொடுத்தேன். போய்ட்டுட்டேன். ஆமாம் என்கிட்ட கொடியாந்து காட்டுறான். அப்பா புது ட்ரெஸ் போட்டேன் தீபாவளிக்குன்னு. ஏதுப்பா ஏது அவங்க ஆயா எடுத்துகிட்டு வந்தாங்களா? சரிப்பா. நாங்கள் இந்த ஊரில் வந்து கறிக்கு பெரிய டிமாண்டாக இருக்குது. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கறி. அலையாத அலைச்சல் வந்து வாங்கிட்டு வந்து கடைசியில் பாருங்கள் ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே அங்கே அதிகமாக வேணாம். நாங்கள் வெட்ட வேணாம், நீங்கள் கறி கொடுத்தா போகணும் வாங்கிட்டு வந்துட்டோம். கூட்டம் இன்னைக்கு தீபாவளிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து வெயில் வந்தால் தாங்க தண்ணி ஊற்றி ஒன்றும் இல்லைன்னா விடாது. ஏன்னா கிளைமேட் செம்ம மழை வர மாதிரி இருக்குது. காலையில் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இட்லி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி தீபாவளி சொல்ல மேலே இருக்கும். ஆமா ஹாப்பி தீபாவளிங்க. இட்லியும் சிக்கன் குழம்புங்க எங்க வீட்டுல. எங்க அக்கா ஃபேமிலில இங்க தீபஞ்சா கோயிலுக்கு போயிட்டாங்க. அவங்க எப்போ வந்தாலும் தீபஞ்சா கோயில் போவாங்க. சிவா போறோம் அதுக்குதான் நின்னு பாத்துட்டு வந்தான். அழுகுறானா நான் எங்களை விட்டு எங்கேயுமே பெரிய மாட்டான். புதுசா இருக்குங்க. பெரிய மாட்டான். போறான் கூப்பிட்டு பாய் சொல்றான் வெடி வாங்கிட்டு வாடாங்கிறான். சரிங்கிறான். பாயே சொல்ல மாட்டேங்கிறான். கோச்சிக்கிட்டு போறானா இல்ல எப்படி போறான்னு தெரியல. கூப்பிட்டா சிரிக்க கூட மாட்டேங்கிறான். நடந்திருக்கு இதோ நடந்திருக்கு. ஆல்ரெடி எனக்கு இது போல நடந்திருக்கு. நான் சொன்னல கனவுல என்னமோ எங்க அம்மா துணி காய வச்சிருக்கு பொண்ணு பிறந்த மாதிரி. ஆமா அவ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறகுக்கு முன்னாடி எங்க அம்மா துணி காய வச்சிருக்கேன், எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு கனவு கண்டுட்டு ஒரு டைம் சொன்னேன். அது நிறைய விஷயம் எனக்கே தோணும். ஏற்கனவே நடந்த மாதிரி திரும்ப நடக்கிற மாதிரி நான் நிறைய விஷயம் எனக்கு தோணும். எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதான் சொன்னால தீபஞ்சா கோயிலுக்கு போயிருக்காங்க. வந்தாலும் போயிடுவாங்க. சிவாவும் கூட போயிட்டான். கரண்டை பிடிங்கிட்டாங்க. பாவம் பாப்பா எல்லாம் உட்காந்துருக்காங்க. காலையில் இட்லி சாப்பிட போகிறாங்க. பசி தாங்க முடியல. மணி 11 ஆகுது. இப்போ தான் சாப்பிட்ணும். இன்னும் யாருமே சாப்பிடல. அவங்களும் சாடாமல் கோயில் போயிட்டாங்க. எங்கள் மாமியார் என்ன சாப்பிடல. சன்லைட்டுக்கு வச்சுருக்கோங்க. ஆனால் நாங்கள் வெளில வந்தாலே அந்த வெயில் போயிடுது. வெயில் போயிடுது. ஒரு 2 நிமிஷம் நின்று உடனே போயிடணும். ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. சரியா? சிவா இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கான்லங்க. அதிசயமா தீபாவளி அதுமா அவங்களும் போகிறாங்களா. இவன் எல்லாருக்கும் முன்னாடி இவன் ஏறி உட்காந்துட்டான். நான் போகிறேன். அங்கே அந்த இடத்துல கார் மாட்டிச்சு. நான் போய் தள்ளுனேன்னா அந்த ஆம்னி மாட்டிச்சு. அப்போ தள்ளும்போது அப்பா நான் போயிட்டு வரேன். எங்க போற பட்டாசு வாங்க போட்டு மதிக்க மாட்டேங்கிறான். ஏன்டா பார்த்தோன்னே கூப்பிட்டேன் அப்பா அப்படின்னா சரிப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு போயிருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ தனியா இருக்கான், தனியா போறான். ரொம்ப மெச்சூர் ஆகிட்டான். பாப்பாவும் பத்திரமா பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். அதான் லேசாக வெயில கட்டுது. சூரியனை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குதுனால குளிச்சுட்டு வெயிலில் நிற்க சொல்லிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அலட்சியமாகவே இருந்துடக்கூடாது. இந்த டெலிவரிக்கு அப்புறம் மட்டும் கொஞ்ச நாள் ஆம்பராணி போடுறாங்க. அது இவளுக்கு பிள்ளைக்குமே அந்த மூச்சு இதாகும். புகலாம் ஒத்துக்காது மேடமுக்கு. அதனால விட்டுருணுமாங்கிறாங்க. நான் பக்கத்துல நிற்க மாட்டேன் சாமி. வெயில்னால மேடம் மூச்சு வாங்குதான். ஏன்னா வெயில் வந்து போயிட்டே இருக்குங்க. வரமாட்டேது. 5 நிமிஷம் கூட இல்லை. அதுதான் நான் ஊற்ற வேணானே என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க தலைக்கு தண்ணி ஊற்றி. பாப்பா கத்தா. மேடம்க்கு மாத்திரை எடுத்து கொடுத்தேன். அது 2 தான் போடணும். 1 கொடுத்தோன்னே என்ன 2 கொடுக்குறேன்னு கேட்குறான் மேடம். அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன மேடம் சரிங்க கோவப்படாதீங்க. ஆமாம் போனோம். சிவா பாருங்க அவ்வளோதான். பூசட்டை போட்டு கட்டிட்டான். வெடி வாங்கிட்டு வந்தாங்க போல. உட்காந்துருக்கான். பூண்டு வெடி. பாப்பாவுக்கு ஏதோ வாங்கி வச்சிருக்காங்க. தீபாவளி ட்ரெஸ் இதான். தீபாவளி ட்ரெஸ். அப்புறம் எங்க பாருங்க இது என்னன்னா ஸ்பெஷல் பேபி செட். இதுல வந்து வளையல், எருக்கங்கயிறு, அப்புறம் பொட்டு இதெல்லாம் இருக்கு. பால் மணி எல்லாம் போடுவாங்கல்ல. இந்த மணி போட்டா பால் எடுக்காம இப்ப ரெடி பண்ணிட்டு வீடியோல காட்டுறாங்க மேடம். எப்பயுமே ஸ்வீட்லாம் இருந்துன்னா சாப்பிட்ருவாங்க. வீட்டுல இருக்கு. மாமியார் பலகாரத்துக்கு போட்டாங்களா கொடுத்தாங்க. நிறைய இருந்தது. நான் நேற்றே 3 சாப்பிட்டேன். சும்மா சாப்பிடலான்னு வந்தேன். இன்னும் ஹாப்பி தீபாவளி வரலங்க. சிவா அழுவிட்டு இருக்கான். சரி ஹாப்பி தீபாவளி வந்துருச்சுவா. நான் அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேங்க. வந்து உக்காந்துருக்கேன். எனக்கு ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். போர் அடிக்குது. அதான் சரி வந்தேன். தீபாவளி என்னங்க தீபாவளி ஓடிடுச்சு. அவ்வளோதான். மணியும் 3 ஆயிடுச்சு. சிவாவுக்கு தான் தீபாவளி ஹாப்பி தீபாவளின்னு அழுவிட்டு இருந்தேன் வெடி கொடுக்கலன்னு. எனக்கு சின்ன வயசில் ஒரு 5 வயசு இருக்கும்போது கடைசியாக தீபாவளி கொண்டாடி இருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து இந்த வெடி வெடிச்சது எல்லாம். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் அதெல்லாம் நடக்கவே இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே எங்கள் ஃபேமிலி அவங்க சண்டை போட்டுக்குவாங்க பேரண்ட்ஸுக்குள்ளே.
அதனால எனக்கு அதெல்லாம் வெறுத்து போச்சு. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு என்னன்னே தெரியல. இன்றைக்கி என்ன கறியை தின்னுட்டு குப்புறப்படுத்தும் அப்படிதான். இது சிக்கனு மட்டன்லாம் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. மேடம் குப்பை ஓட்டிகிட்ருக்காங்க. சாப்பிட்டோம். ஆமாம். ஹாப்பி தீபாவளி. உண்மையிலேயே இந்த வருஷம் உனக்கு ஹாப்பியான தீபாவளின்னு தான் நினைக்கிறேன். முடியல. இருட்டு நான் ஏன் காட்டணும்? இதுக்கு இருட்டை காட்டுறான்னு பார்த்தீங்கன்னா வெடி வெடிக்குமா, வெடி இருக்குது. அதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்கிறான். அந்த ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி கூப்பிட்டு வெடிக்கிறான். இதில் எதுவும் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. ஒரு வழியாக தீபாவளியோட நிறைவுக்கு வந்துட்டோம். அவனும் சும்மா வெளியில் 2 பொட்டு அடிச்சுட்டு இருக்காங்க பசங்க. எல்லாருமே வெளியில் உட்காந்துருக்காங்க. பாப்பாவுக்கு தான் தூங்க வச்சலாம். அதான் நைட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் படுத்துக்கிறேன்டா மேடம் இங்கேயே படு அப்படிங்கிறாங்க. போனால் கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும், சைலண்டாக இருக்கும். இல்லை நைட்லையுமே இது வச்சு ஆனால் அதிகமாக தூங்கி பார்த்தல. சரி இவ்வளோ படுக்கலான்னு தூங்கலான்னு பார்த்தேன். நம்ம இங்கே படுங்கிறாங்க. அவ்வளோதாங்க அந்த விளாக். இதுக்கு மேலே ஏதாவது சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு படுப்பாங்க. நான் படுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. வீடியோ எப்படின்னு தெரிஞ்சு மொக்கையாக தான் இருக்கும். இந்த தீபாவளியும் இந்த வருஷம் மொக்கையாக தான் போச்சு. நல்ல விஷயம் என்னன்னா பொண்ணு பிறந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி தீபாவளி பெருசாக பண்ணுறேன். பாய்.